திரு ஜவஹர் அலி, இங்க மேற்கு மண்டலம் எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லும்போது இந்த முறை ரொம்ப கூடுதலா நாங்க நிறைய நலத்திட்டங்களை அங்க முன்வைத்திருக்கிறோம். கடந்த முறை எதெல்லாம் மைனஸா இருந்ததோ அதெல்லாம் இந்த முறை பிளஸ் ஆக்கி இருக்கிறோம். எனவே 6 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளையும் கைப்பற்றக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்துறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவினுடைய எஃகு கோட்டை வந்து மேற்கு மண்டலம். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து அண்ணன் எடப்பாடியார் இப்பொழுது வரைக்கும் இன்று தொடர்கிறது. அதனால தான் கடந்த கொங்கு மண்டலத்தில் மட்டும் வரைக்கும் 68 தொகுதிகளில் 44 தொகுதிகளே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. குறிப்பாக எடுத்தோன்னா கோவை, சேலம், தருமபுரி 100% அதில் வந்து கோவையில் 10க்கு 10 தொகுதி வெற்றி பெற்றோம், சேலத்தில் 11க்கு 10 தொகுதி வெற்றி பெற்றோம், தருமபுரியில் 5க்கு 5 தொகுதி வெற்றி பெற்றோம். இன்னும் சொல்லப்போனால் ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கரூர் இது போன்ற பகுதிகளில் 78%. மொத்தம் வந்து அதான் சொல்கிறேன்னே 68 தொகுதியில் 44 தொகுதியில் வெற்றி பெற்றோம். அதிலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இப்போ கொண்டு மண்டலத்தில் வந்து அதிமுக மட்டும் பலல, பாரதிய ஜனதா கட்சியும் பலமா இருக்கிறது உண்மைது. இப்ப கொங்கு மண்டலத்தில் 21ல அதிமுக பாஜக கூட்டணி நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற 2 கட்சிகளும் ஒன்னா இருந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த மண்டலத்து ஒட்டுமொத்தமாவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல, நான் சொல்றது பாஜக மட்டும் சொல்றேன். இங்க 2024ல 2 பேரும் பிரிஞ்சு நின்னீங்க. ஆனா ஒரு நாடாளுமன்ற தொகுதியை கூட எந்த கட்சியாலும் எப்பயுமே வந்து நாடாளுமன்ற தேர்தலே ஒரு மாதிரியா தான் பார்ப்பாங்க மக்கள், சட்டமன்ற தேர்தலே ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. யாராவது ஒருத்தராவது வந்திருக்கணும். நீங்க சட்டமன்ற தேர்தலே மக்கள் எப்படி பார்ப்பாங்க அதான் முக்கியம். 5 வருடம் எடப்பாடியார் எப்படி ஆட்சி செய்தார், ஸ்டாலின் எப்படி தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்கார். நண்பர் சொன்னாரு கோவையை எப்படி நாட்டின் சிறந்த இதை ஆக்கி கொண்டாரு. அவர் ஏதாவது ஒரு பட்டியல் போட சொல்லுங்க. ஆனா நான் பட்டியல் போட முடியும், என்ன நான் பண்ணிருக்கோன்ட்டு. அதாவது வந்து 10 கிலோமீட்டருக்கு மேம்பாலம், சரி, கோவையில் மிகப்பெரிய மேம்பாலம் கட்டணும், அத்திக்கடவு அவிநாசி திட்டம். அதை வந்து கடைசி கட்டத்தில் 5 வருஷம் நாம கடைசி போன வருஷம் தான் திறந்து வச்சாங்க. கால்நடை பூங்கா அதையும் கடைசி கட்டத்தில் வச்சோம் 1500 கோடி ரூபாயில சேலத்தில். அதே மாதிரி கோவை மெட்ரோ ட்ரெயின் நாங்க எங்க ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஆனா இவர்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா புதுசா ஒரு டிபிஆர் ரெடி பண்றேன்னு சொல்றேன், அந்த டிபிஆர் கூட ஒழுங்கா ரெடி பண்ணாம அனுப்பியதன் விளைவா அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இதை வந்து மத்திய அரசு என்ன சார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, மத்திய அரசு என்ன டிபிஆர் கிளீனா ஒழுங்கா அனுப்புங்க அப்படின்னாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்ப நீங்க வந்து புறநகர் பகுதி மக்களையும் சேர்த்து கணக்கெடுக்கணும், அதுதான் முறை. அப்படிதான் நாங்க கடந்த காலங்களில் பண்ணியிருக்கோம். இதுதான் பல மதில இவங்க என்ன பண்ணா சிட்டிக்குள்ள இருக்கிற மக்களை மட்டும் கணக்கெடுத்திருக்காங்க. அங்க மக்கள் தொகை போதுமான அதுல வந்து அரசியல் இல்ல. அதிமுக அந்த விவகாரத்துல எந்த அரசியலையும் பார்க்கல. கோவைக்கு மதுரைக்கு மெட்ரோ தேவை என்பதை முதலில் அறிவித்து அதற்கான திட்ட அறிக்கை செய்தது அதிமுக சார். நீங்க இவர்கள் வந்து எல்லா விஷயத்திலும் கோட்டையை விடுறது என்ன. இன்னும் சொல்ல போனா கோவை, சேலம், கரூர், போன்ற பகுதிகள் இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. நீங்க அங்க பாத்தீங்கன்னா கோவையா இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், நாமக்கல்லா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மேம்பாலங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய ஸ்டேட் லெவல்ல, அதாவது என்ன உலக நாடுகளுக்கு மேம்பாலங்கள் வளர்ச்சி இப்ப வளர்ச்சி பண்ணி நாங்க பண்ணது. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. பண்ணன்னு சொல்றாங்களா? இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க? அதான் சொன்னாரு, டைடல் பார்க் மாதிரியான பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எப்ப சார் ஓபன் பண்ணாங்களா? எப்ப ஓபன் பண்ணாங்களா? இப்பதானே சார் ஓபன் பண்ணாங்க. இப்ப சார் கடைசி காலத்துல இப்ப ஓபன் பண்ணேன்னு சொல்றாங்க. சார் அந்த கட்டமைப்பு நீங்க என்ன உருவாக்கிங்க, அந்த மக்களுக்கு என்ன வளர்ச்சியை கொடுத்திருக்கீங்க, வேலை வாய்ப்பை என்ன உருவாக்கியிருக்கீங்க. ஈரோடு மஞ்சள் ஏற்றுமதிக்காக மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி மண்டலத்தை உருவாக்கணும். நாங்க நீங்க என்ன உருவாக்கி இருக்கீங்க? ஒண்ணுமே இல்ல. வாய்த்தோட நீங்க இன்னும் சொல்ல போனா நீங்க அந்த கோவை மக்கள் இன்றைக்கு தயாநிதி மாறன் என்ன பேசினார்னா, கோவை மக்கள் தங்களை ஊர்களை விட்டு மற்ற ஊர்களை எல்லாம் கெடுப்பாரு அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. என்னன்னா கோவையா இருக்கட்டும், திருப்பூரா இருக்கட்டும், ஈரோடா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், அது ஆரம்ப கட்டத்திலிருந்து இன்றைக்கு வேண்டும். இது வந்து அனைத்து இந்திய அண்ணா நீங்க எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி மக்கள் வாக்களிப்பாங்கன்னு சொன்னீங்களோ, இப்ப 5 ஆண்டு கால ஆட்சியில நாங்க ஸ்பெசிபிக்கா மேற்கு மண்டலத்திற்கு நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறோம். ஓவரால் தமிழ்நாட்டை தாண்டி மேற்கு மண்டலத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. நலத்திட்டங்கள் லூலு மால் சொன்னார் சார். லூலு மால் அவர் போயிட்டாங்க. விடுங்க அந்த லூலு மால்ங்கிறது எங்களுக்கு சாதகம்னு சொல்றாங்க. இருங்க சார், லூலு மால்னு சொன்னாரு. லூலு மால் என்றாரு. அந்த லூலு மால் எவ்வளவு பெரிய சைஸ் தெரியுமா? சாதாரண இங்க ஒரு ஷாப்பிங் மால் சின்ன கடை
மாதிரி தான் இருக்குது. அது கூட வர விடாம கேளுங்க, நீங்க அவர் வந்து வாதம் வைத்தது சென்னையில் இருக்கக்கூடிய லூலு மாலை பத்தி சொன்னார். கோவை தான் சொன்னது. கோவை பத்தி தான் சொன்னது. நீங்க அங்க வச்சிருக்க லூலு மாலை பாருங்க சார், மிக சின்ன லூலு மாலை. நான் என்ன சொல்றேன், நீங்க வளர்ச்சி என்ன கொடுத்திருக்கீங்க அதுதான் முக்கியம். கட்டமைப்பு ரோடு, பாலங்கள், அந்த மக்கள் வாழ்வாதாரம். இன்னும் சொல்ல போனா அங்க முக்கிய தொழிலாக விசைத்தறி தொழில். அங்க இருக்கலாம் வந்து இன்னைக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தியதன் மூலம் அன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அதிமுக பாஜக கூட்டணியுடைய நம்பிக்கை என்னன்னா, எங்க ட்ரெடிஷனலா எங்களுக்கு இருக்க வாக்குகள் நாங்க அதை எதிர்கோட்டையா பாக்குறோம், அது எங்களுக்கு மறுபடியும் மேற்கு மண்டலம் கை கொடுக்கும்ங்கிற நம்பிக்கை. அது மட்டுமல்ல, அது ஒரு காரணம். ஆனா இந்த விடியாத இந்த ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சி வந்து தமிழ்நாட்டு மக்களை மிகப்பெரிய அளவில் வஞ்சிருக்கான். அது குடும்ப விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, அது மேற்கு மண்டலத்துக்கு மட்டுமா? எல்லாமே இல்ல, அதுதான் ஊழல். குறிப்பாக டாஸ்மார்க். இருங்க நான் சொல்றேன், அங்க யாரு பொறுப்புனா கரூர் 10 ரூபாய் பாலாஜி அவர் தான் பொறுப்பேற்று. நாம மேற்கு மண்டல, நீங்க மேற்கு மண்டலத்தை பத்தி கொங்கு மண்டலம், கரூர் அது மேற்கு மண்டலம் சார் வருது. நான் அதே சொல்றேன், திண்டுக்கல் அதுல தான் வருது. அதுல திண்டுக்கல் அங்க பாலாஜி பத்தி தெரியும். எப்படி டாஸ்மார்க் கொள்ளை அடிச்சாரு, எப்படி ஊழல் செஞ்சாரு, எப்படி மக்களை ஏமாத்தினாரு. அவரால் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து யாருன்னா அந்த பகுதி மக்கள். பதட்டம் பாருங்க, பதட்டம் பாருங்க, பயம் பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, கோவை அவரும் சொல்லுவாரு. இப்ப நம்ம அப்படியே அந்த ஊழல் குற்றச்சாட்டை பத்தி மட்டுமே பேசுற மாதிரி இருக்கும். நீங்க அது உண்மைதானே சார்? ஜெயிலுக்கு போயிட்டு அந்த பகுதி மக்கள் கிட்ட பணம் வாங்கின பகுதி மக்கள் கிட்ட பணம் வாங்கின, வேலை வாங்கி கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாரா இல்லையா? அது நீதிமன்றத்துல உள்ள போயிட்டு நீங்க அந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னா அவங்க இன்னொரு ஊழல் குற்றச்சாட்டை கொண்டு வருவாங்க. முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இதுக்கு குற்றச்சாட்டு ஊழலுக்கு முத்தாய்ப்பா இருக்குது திமுக. நான் என்ன சொல்றேன், இப்ப ஸ்டாலினோ உதயநிதி அங்க போறாங்க. நீங்க அவங்க வந்து எப்படியாவது அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம் என்னென்னமோ பில்டப் பண்றாங்க. ஆனா இந்த தேர்தலில் அவர்களுக்கு கிடைப்பது பூஜ்ஜியம் தான். சரி, பேசுவோம். பதில் சொல்லிட்டா திரு தனியரசு. இங்க மேற்கு மண்டலத்தை குறி வைக்கிறாங்க. மேற்கு மண்டலம் அப்படிங்கிறது ஒரு எஃகு கோட்டை அப்படின்லாம் சொல்லக்கூடிய நிலையில தான் இந்த முறை வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தை எல்லா கட்சிகளுமே செலுத்துறாங்க. பாஜக, அதிமுக, திமுகன்னு எல்லா கட்சிகளுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துறதை நம்ம பார்க்கிறோம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த தேர்தல் முறையை? இல்லை, இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் தேர்தல் முடிவுகளிலிருந்து ஒரு வரலாற்று பதிவுகளிலிருந்து ஒரு மாறுதலான தேர்தலாக இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் வரலாற்றில் இதுவரை பெற்றிராத வெற்றியை 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெறவிருக்கிறது. இப்போ நீங்கள் கூட பாலவேல் சக்கரவர்த்தியா சொன்னீங்க, எல்லா கட்சிகளும் மேற்கு மண்டலத்தை குறிவைத்து களமாடுகிறதுனா, இதுவரைக்கும் பாஜக அல்லது அதிமுக சாதாரண இயல்பான வழக்கமான பரப்புரை கூட்டங்களை கூட நடத்தாமல் களத்துக்கே போகாமல் அஞ்சு வெளியே நிற்கிற அதிமுக, பாஜக உள்ளிட்ட அமைப்புகள், அதனுடைய கூட்டணி என்டிஏ அமைப்பு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வாரம் வாரம் லட்சக்கணக்கான மகளிர் மாநாடு, இளைஞர் மாநாடு, தேர்தல் முகவர்கள் மாநாடுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாநாட்டு பணியை போர்க்களத்தில் இப்போ நீங்கள் தேர்தல் யுத்தம் அப்படின்னு நம்ம நியூஸ் 18 தொலைக்காட்சி இந்த தலைப்புக்கு வச்சிருக்கிறோம் இல்லையா, அது முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதன் அணிக்கும் தான் பொருந்தும். அந்த அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது முன்னணியில் மேற்கு மண்டலத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்காளர். நீங்க சொல்றது வந்து வெறும் தேர்தல் ஆயத்த பணிகள் அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல ஒரு நெருக்கடி, அந்த வெற்றியை நோக்கி நம்ம இன்னும் அதை வேகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, தேவை இருக்கு, அதன் அடிப்படையில் இதையும் நடத்த வேண்டி இருக்குன்னு பார்க்கணும்? சிறப்பு, ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க வரலாற்று நெருக்கடியிலிருந்து புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா இருந்த காலத்தில் நீங்க சொன்ன மாதிரியே அது ஒரு பாரம்பரிய ஒரு ட்ரெடிஷனலா வெஸ்ட் ஜோன்னா அது ஒரு அதிமுக ஆதரவு நிலையில் இருந்த மக்கள். அதே மாதிரி புரட்சி தலைவரை புரட்சி தலைவி அம்மாவை எப்படி பார்த்தார்களோ அதை போல தளபதியை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை, நம்முடைய முதல்வரை பாகுபாடு இல்லாத சாதி மதங்களை கடந்து, கட்சி மாச்சரியங்களை கடந்து அனைத்து பிரிவு மக்களுக்கும் நலத்திட்டங்களை அள்ளித்தந்து மக்களின் மொத்த மனங்களையும் வென்றெடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதிங்கிறதுனால மேற்கு மண்டலத்தில் இவரை தளபதியை ஒரு புரட்சி தலைவரை போல, புரட்சி தலைவர் அம்மாவை போல பாரம்பரிய இரட்டை இலை வாக்குகளே இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சூரியனுக்கு வருகிறது.